தேனி மாவட்டத்தில் திசு வாழை சிறப்பான வகையிலே பயிரிடப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 6100 ஹெக்டேர் பரப்பளவில் கம்பம் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய சிறப்பான வகையிலே முல்லை பெரியாறு தண்ணீர் பாயும் பகுதியிலே திசு வாழை சிறப்பான வகையிலே பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவிலே 4வது இடத்திலே இருந்தாலும் உற்பத்தியிலே ஏறக்குறைய 90 டன் முதல் 120 டன் வரை ஒரு சில விவசாயிகள் சிறப்பான வகையிலே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 160 டன் வரை சிறப்பான வகையிலே உற்பத்தி செய்து தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கின்றார்கள். இந்த திசு வாழை உற்பத்திக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் தோட்டக்கலைத்துறை மூலம் சிறப்பான வகையிலே விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய 75% திசு வாழை பயிரிடப்படுகிறது என்றால் அதில் 90% நுண்ணீர் பாசனம் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ இரிகேஷன் மூலம் பாசன பரப்பு அவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே தோட்டக்கலைத்துறையின் மூலம் நம்முடைய தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பான வகையிலே தோட்டக்கலை துறையின் மூலம் தோட்டக்கலை பண்ணை அமைக்கப்பட்டு அதில் திசு வாழைகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றன, அதை எப்படி பராமரிப்பது, என்னென்ன வகையிலே நோய் தாக்குதலிருந்து அதற்கு தேவையான மருந்துக்கள் மற்றும் உரங்கள் கொடுப்பது எப்படி என்பதை போன்று விரிவான விளக்கங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகின்றன. அதன் மூலம் சிறப்பான வகையிலே உற்பத்தி பெருக்கப்படுகிறது. ஒரு வாழைக்கன்று பராமரிப்பதற்கான ஆகும் செலவு 120 ரூபாயிலிருந்து 140 வரை ஆகிறது என்றால் 350 400 ரூபாய்க்கு விலை போகிறது. ஆகவே ஒரு ஏக்கரில் விவசாயிக்கு 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் வரை லாபம் கிடைக்கிறது. அவர்களுக்கு மனதளவிலே ஒரு திருப்திகரமான விவசாய பயிராக வாழை உள்ளது. வாழை உணவுக்கு மட்டுமல்லாமல் வாழையினுடைய ஒவ்வொரு பொருளும் தண்டிலிருந்து நாரிலிருந்து இலை வரை அனைத்தும் பயன்படுவதாக உள்ளதால் சிறப்பான வகையிலே திசு வாழையானது தேனி மாவட்டத்திலே நல்ல வகையில் பயிரிடப்பட்ட ஒரு பயிராகும். இதை அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அதனுடைய பயன்களை தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள நல்ல வகையிலே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தேனி மாவட்ட மக்களின் சார்பிலும் தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். நான் கம்பம் முத்தமரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி. என் பெயர் பி. சவுந்தரபாண்டியன். எனக்கு உத்தமரம் கிராமத்தில் சுமார் 20 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் நான் இதுவரை மக்காச்சோளம் மற்றும் மானாவாரி பயிர்களான வேற பயிர்கள் செய்து வந்தேன். இப்போ சமீப காலமாக கட்டை வாழையை ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் கட்டை வாழையை நான் பயிரிட்டு வந்தேன். அந்த கட்டை வாழையில் பயிரிடும் போது எனக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்ததுனால எனக்கு அதில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கவில்லை. சுமார் 6 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய நண்பர்கள் மூலியமாக திசு வாழையை பற்றி நான் கேள்விப்பட்டு தோட்டக்கலை நண்பர்கள் மூலியமாக கேள்விப்பட்டு கம்பம் தோட்டக்கலை அலுவலகத்தில் அதுக்கான தொழில்நுட்பங்களையும் அதுக்கான ஆலோசனைகளையும் பெற்று தற்போது ஒரு 10 ஏக்கரில் திசு வாழை பயிரிட்டு வருகிறேன். அது பல நிலைகளில் உள்ளது. அதற்காக தோட்டக்கலை அலுவலர்கள் மூலமாக எனக்கு தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலமாக சென்ற ஆண்டு 1 ஹெக்டேர் 20 ஏக்கருக்கு 36,900 மானியமாக பெற்றுள்ளேன். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கவும் எனக்கு எல்லா உதவிகளும் செய்து அதற்கான ஜெயின் நிறுவனத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து விவசாயம் பண்ணி வருகிறேன். இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் அமைத்து வருவதனால எனக்கு வேலையாட்கள் குறைவு, களை எடுப்பு குறைவு, உர நிர்வாகம் குறைவு, நீர் சிக்கனம், பல நன்மைகள் எனக்கு கிடைக்கிறது. மேலும் திசுவாழையின் மூலியமாக ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 3.5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்து வருகிறது. ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் செலவும் போக வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் எனக்கு நிகர வருமானமாக கிடைக்கிறது. இதன் மேலும் திசுவாழையின் மூலியமாக 3 பயிர்கள் மருதாம்பு பயிர்கள் 2-3 முறை மருதாம்பு பயிர்கள் இருக்கிறது மூலமா எனக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நிகர லாபம் கிடைக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில்
6 லட்ச ரூபா வருமானம் வாழையை தவிர வேற எந்த விவசாயத்திலும் கிடைக்காது. இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த தோட்டக்கலைத்துறைக்கு மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் மகேஸ்வரன். கோம்பை கிராமத்தில் வசிக்கிறவர். நான் இந்த வாழை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் முன்னாடி கிழங்கு வாழையை பயிரிட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் எனக்கு சரியான வருமானம் கிடைக்கவே இல்லை. அதுக்கடுத்ததே இந்த திசு வாழைக்கு நான் வந்தேன். கிழங்கு வாழையில் பயிரிடும் போது எனக்கு சரியான லாபமே கிடைக்கல. அதுக்கு சிறந்த விவசாயியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு வேற. அதனால் நான் அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி உத்தமபாளையம் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை போய் சந்தித்தேன். அவங்க இந்த திசு வாழையினுடைய நன்மையை பற்றி சொன்னாங்க. அப்போ நான் இந்த திசு வாழையில் உள்ள விஷயங்களை பூரா, தொழில்நுட்ப விஷயங்களை பூரா அவங்க மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவங்க சொட்டு நீர் போடுறதுக்கு நமக்கு மானியத்தை உதவி ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து இந்த தரமான கண்ணுகளை வாங்குறதுக்கு எந்த கண்ணுகளை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுகளை வாங்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த ஆலோசனைகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் நான் கேட்டு இந்த வாழையை நல்லா வளர்த்ததுனால எனக்கு ஒரு ஏக்கரில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் நல்ல ஒரு ஈல்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த செலவுகளை போக ஏறக்குறைய ஒரு 4 லட்ச ரூபா எனக்கு லாபமாக கிடைச்சது. அதே மாதிரி இப்போ மருதாம்பளையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30-35 கிலோ அளவுக்கு வளர்த்துருக்கேன். நல்லா விலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த செலவுகள் கம்மியாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்குறேன். ரோஸ்ல கலர் நம்ம யூனிவர்சிட்டியில் சார் H2Oன்னு சொல்லி அங்கே கோயம்புத்தூர் H அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே காரில் ப்ளீஸ் வணக்கம் சார். அனைவருக்கும் நான் வடகரநாய்க்கம்பட்டி கிராமம் மதுராவில் வச்சு ஒரு விவசாயியா. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கரும்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
கரும்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிறதால வந்து கரும்போட வீரியம் குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது விலையும் இல்லாமல் போச்சு. அதனால் வந்து நான் வந்து வாழைக்கு மாறலாங்கிற ஒரு இடத்துல போகும்போது நான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வாழை தான் கரும்புக்கு அடுத்து வாழை பண்ணினேன். இந்த வாழை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கட்டக்கன்றா வாங்கி போட்டேன். கட்டக்கன்றா வாங்கி போடுறதால வந்து அது வந்து ஒரே ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் முன்னுமாக இருந்ததுனால கொஞ்சம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கண்டு போட்டிருந்தாங்க. அதை போய் நான் வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் தோட்டக்கலைத்துறையில் போய் நீங்கள் வந்து நாடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆலோசனையும் ஒரு இதையும் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது நான் வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற தோட்டக்கலைத்துறையில் போய் நாடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து லேண்டு வந்து நீங்கள் உழுதுட்டு குப்பை வெட்டிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் வந்து நிலத்திலலாம் உழுது எருவெல்லாம் அடித்து வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தாங்க. சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ட்ரிப்புக்கும் மானியம் கொடுத்தாங்க. பண்ணும்போது ட்ரிப்புக்கு வந்து எனக்கு வந்து 51,000 வரைக்கும் எனக்கு மானியம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயின் கண்டு வாங்கும்போது அந்த கண்டுக்கும் மானியம் கொடுத்தாங்க. கண்டுக்கு வந்து 30,250 ரூபா மானியம் கொடுத்தாங்க. நல்லா இருக்குது இந்த வேலை வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைக்கண்டு வந்து ஒரே ஈவனாக ஒரே சமச்சீராக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து வெள்ளாமல் நல்லாயிருக்கும். இதனுடைய இன்னைக்கு இதோட சாரோட இது பார்த்தீங்கன்னா 35லேருந்து ஒரு 40 கிலோ வரைக்கும் நமக்கு எடை கிடைக்கும். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த சாரோடைய ரேட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஒரு சாரோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாயிருந்து ஒரு 130 ரூபா வரைக்கும் 150 வரைக்கும் செலவாகும். நமக்கு வந்து 500 ரூபா தார் போனதுனால 150 ரூபா போனால் நமக்கு வந்து இன்னும் ஒரு 350 ரூபா 300 ரூபா நமக்கு வந்து கேரண்டியாக இருக்குது. வணக்கம். நான் வந்து முத்துலாவரம், என் பேர் துரைப்பாண்டி. நான் ஒரு சிறு விவசாயி. நான் வந்து 20 வருஷமாக வாழை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 12 வருஷமாக டிஸ்கல்ச்சர் வாழை வந்த பிறகு அந்த 20 வருஷமாக 12 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து இப்போ இந்த தோட்டக்கலைத்துறையில் வந்து ஆலோசனையில் 31,000 மானியம் கொடுத்தாங்க கண்ணுக்கு. அந்த கண்ணுக்கு மானியம் கொடுத்த பிறகு நல்லா வரும். தாருக்கு 150 ரூபா செலவு போக 250 ரூபா, ஏக்கருக்கு 2.5 லட்ச ரூபா வருமானம், நல்ல வருமானம் கிடைக்குது. இந்த வருமானம் கிடைச்சி இந்த தோட்டக்கலைத்துறைக்கு வணக்கம், நன்றி. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா டி. அழகர் நாயக்கம்பட்டியில் வசித்து வரும் ஆர். வெங்கடேசன். நான் விவசாயி. கூறுவது, நான் கடந்த 8 வருடங்களாக வாழை விவசாயம் செய்து வருகிறேன். முதலில் கிழங்கு வாழை பயிர் செய்தேன். அதில் எனக்கு லாபகரம் போதிய அளவு இல்லை. அதன் பின்பு தோட்டக்கலைத்துறை, உத்தமபாளையம் தோட்டக்கலைத்துறை எனக்கு ஊக்குவித்து திசு வாழை பயிரிடும்படி எனக்கு பலமுறை கூறினார்கள். நானும் அதை அவர்கள் பல தோட்டங்களிலும் சென்று என்னை காண்பித்தும் கொண்டு வந்தார்கள். அதன்படி நான் திசு வாழை பயிரிட்டேன். அதற்கு மானியமும் எனக்கு பெற்று தந்தார்கள். பின்பு சொட்டு நீரும் இட்டு தந்தார்கள். அதன்படி எனக்கு ஏக்கருக்கு 2 முதல் 3 லட்சம் வரை லாபம் கிட்டியது. இந்த கிழங்கு வாழை பயிரிட்ட போது எனக்கு ஏக்கருக்கு கூடிய பட்சம் ஒரு 1.25 லட்சம் ரூபா தான் எடுக்கப்பட்டது. ஆனால் திசு வாழையில் எனக்கு 2 முதல் 3 லட்சம் வரை எனக்கு லாபமே கிட்டியது. அதனால் மற்ற விவசாயிகள் கூறுவது என்றால், நீங்கள் பழைய முறை கிழங்கு பயிரிட்டு அதில் லாபத்தை கம்மியாக எடுக்கிறதை தவிர்த்து திசு வாழை பயிரிட்டு அதிக லாபம் பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரெடி. தூக்கி கொடுங்க. பைக்